குட் ஈவினிங். சுக்கவனம் ஃபார்மில் இருக்கேன். இப்போது இந்த சீரக சம்பா பேட்ச் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல இருக்கேன் நான் இப்போ. ஸோ இப்போ பயிர் வந்து நல்லா தான் வந்திருக்கு. முதலே சொன்னாங்க ஒரு 2 அடி அப்படி தான் வரும் பயிர். அதனோட கதிர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3/4 அடி இருக்கும் அப்படின்னாங்க. அது மாதிரி தான் கொஞ்சம் நல்லா 2 அடி வளர்ந்துருக்கு பயிர். கதிர் வந்து பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிருக்கு. நிறைய இடத்துல தொண்டையில் இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோன்னா, பஞ்சகாவியா வந்து விசிறி விட சொல்லியிருக்கேன். நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு 2 லிட்டர் பஞ்சகாவியா எடுத்துட்டேன். மேலே இருக்கிறது வந்து ஒரு 30-35 சென்ட்டு, கீழே இருக்கிறது வந்து ஒரு 25 சென்ட்டு. பரவாயில்லன்னு ஒரு லிட்டர் எடுத்துட்டேன். நான் இப்போ என்ன சொன்னேன்னா, அவர்கிட்ட இந்த மாதிரி தண்ணியில் கலந்து அப்படியே விசிறி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து ஈவனாக எல்லா பயிருக்கும் கிடைக்கும். அதனால் இன்ஃபேக்ட் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா எல்லா உரமுமே அப்படி தான் கொடுத்தோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நான் எதுவும் கொடுக்கல. ஆக்சுவலாக கடலை புண்ணாக்கு மட்டும் ஒரு 25 கிலோ வாங்கி அது 2ஆக பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு உழவு ஓட்டினோடனே நடவுக்கு முன்னாடி அப்படியே அந்த கடலை புண்ணாக்கை வந்து விசிறி விட்டுட்டோம். அப்புறம் 3ஆவது நாள் வந்து உயிர் தண்ணி கொடுக்கும்போது என்ன பண்ணிட்டேன்னா, ஈயம் கரைசல் இருந்தது எனக்கு. அது வந்து ஒரு 2 லிட்டர். அதை வந்து பார்த்திங்கன்னா மேல் கழனிக்கு 1 லிட்டரும் கீழ்கழனிக்கு 1 லிட்டருமா வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு ட்ரம்மில் கொட்டி விசிறி விட சொல்லிட்டேன். ஸோ அப்போ அது எல்லா இடமும் படர்ந்துருச்சு. இந்த வாட்டி வந்து நான் எல்லாமே வந்து அப்படி தான் கொடுத்துருக்கேன். மேபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈயம் கரைசல் இது வரைக்கும் வந்து ஒரு வாட்டி தான் கொடுத்துருக்கேன், அந்த 2 லிட்டர் கொடுத்தது. இப்போ வந்து பஞ்சகாவியா விசிறி இருக்குது. ஆனால் நடுவில் என்ன கொடுத்தேன் அப்படின்னா வந்து இந்த ஃப்ரூட் கன்காக்ஷன் நிறைய பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை என்ன பண்ணிட்டேன்னா, இந்த ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் நிறைய என்னோடய வீடியோஸு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருந்தது. ஒரு 50 லிட்டர்லாம் இருந்தது. அதை என்ன பண்ணேன்னா, ஒரு வாட்டிக்கும் ஒரு 25 லிட்டர் அதை எடுத்துக்கிறது. அப்புறம் ஒரு 25 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா WDC அதையும் எடுத்துட்டு பேலன்ஸ் வந்து தண்ணி போட்டு அப்படியே வந்து இதோட பாசனத்தோடு விட்டுட்டேன். முக்கால்வாசி வந்து ஃப்ரூட் கன்காக்ஷனில் தான் இது வந்து வளர்ந்துருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா வச்சதுலேருந்து அட்லீஸ்ட் எவ்ரி 10 டேஸ் ஃப்ரூட் கன்காக்ஷனில் கொடுத்துட்டேன். அப்புறம் ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் கன்காக்ஷனை என்ன பண்ணேன் அப்படின்னா, அதோடு வந்து வாழைப்பழ கரைசல் வச்சுருந்தேன். மீனமிலமுக்கு பதிலாக அது நல்லா இருக்குதுன்னு சொன்னதுனால என்னால் அது பண்ண முடியுன்றதுனால அது பண்ணி வச்சுருந்தேன். அது ஒரு 3 லிட்டர்ஸ் இருந்தது. ஸோ நான் அந்த 3 லிட்டர்ஸையும் என்ன பண்ணேன்னா, ஒரு 20 கிலோ வெர்மி கம்போஸ்ட் அதில் கலந்து அப்படியே ஃபுல்லாக நிலம் ஃபுல்லாக தூவ சொல்லிட்டேன். ஸோ அவர் வந்து அதை தூவி விட்டார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து தொண்டைக்கு வந்துருச்சு அப்படின்னாரு. ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த பஞ்சகாவியா வாங்கினேன், ஒரு 2 லிட்டர் தான் வாங்கினேன். ஏன்னா வந்து இந்த ஒன்ஸ் கதிர் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா வந்து நெல்மணி வந்து ரொம்ப ஹார்டன் ஆகிடும். அதனால் ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 2 லிட்டர் என்ன பண்ணேன்னா ஒரு லிட்டராக பிரிக்க சொல்லிட்டேன். ஸோ இந்த ஒரு லிட்டராக பிரிச்சுட்டு மேல் நிலத்துக்கு ஒரு லிட்டரும் கீழ் நிலத்துக்கு 1 லிட்டர் எடுத்து இந்த மாதிரி அன்னக்கூடையில் கலந்து இந்த மாதிரி விசிறி விட்டார். ஸோ இப்போ மேல் நிலம் முடிச்சிட்டாரு, இப்போ கீழேயும் விசிறின்னு இருக்கார். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பயிர் மேலேயும் படும். செகண்ட் வந்து ஈவனாக வந்து உங்களுக்கு அந்த இது கிடைக்கும். இப்போ 2 நாள் கழித்து ஈயம் கரைசல் ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஒரு 9 லிட்டர்ஸ் இருக்குது எனக்கு ஒரு பேட்ச்சு. ஸோ நாளைக்கு என்ன யோசிச்சுன்னு இருக்கேன்னா, ஒரு 2 டேஸ் 3 டேஸ் கழித்து இதே மாதிரி ஈயம் கரைசலையும் விட்டுடலாம் அப்படின்னு இருக்கேன். இதே மாதிரி தெளித்து விட்டுடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழித்து மோர் கரைசல் அடிக்கலான் இருக்கேன். ஏன்னா எல்லாம் கதிர் தொண்டையில் வந்திருக்கு, அதனால் மோர் கரைசல் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் மோர் கரைசலும் வந்து எதுவுமே இவர் வந்து நம்ம வந்து இப்போ வந்து வேணும்னுச்சே ஹையர் பண்ணிக்கிறோம். இவர் வந்து எனக்கு வந்து ஸ்ப்ரேயர்லாம் யூஸ் பண்ணது இல்லைம்மாண்ணா, எனக்கு கழனி உள்ள இறங்கி வெயிட் தூக்கிட்டு நடக்க முடியுமான்னு தெரியல 16 லிட்டர்லாம் அப்படின்ட்டாரு. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இதே மாதிரி விசிறி மட்டும் விட்டுருங்கண்ணா, ஆனால் எல்லா பயிர்லையும் படுற மாதிரி அப்படின்னு.
ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறேன்னா அது பண்ண முடியுமா என்னால், நான் இறங்கி விசிறிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ இது பஞ்சகாவியா விசிறின மாதிரியே விசிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போ வந்து மாற்றி மாற்றி இன்னொரு 20 டேஸ், இன்னொரு 20 டேஸ்க்கு ஒரு 4-5 டைம்ஸ் நிறைய கொடுக்குற மாதிரியும், அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா ஃப்ரூட் கன்காக்ஷன்லாம் வெறும் தண்ணியில் மட்டும் கொடுக்கலாம், இந்த விசிறெல்லாம் வேண்டாம், தண்ணியில் மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்கேன். ஆனால் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பொட்டாஷ் கொடுத்தா பெட்டராக இருக்கும் அப்படின்றது வந்து ஒருத்தர் சொன்னாங்க. சரி, நான் என்ன பண்ணேன்னா இப்போ பொட்டாஷ் பாக்டீரியா இல்லை என்கிட்ட, அவைலபிளாக இல்லை. ஒன்று வந்து பிடி ஆஃபீஸில் போய் நான் வாங்கணும், இல்லாட்டா வந்து இப்போது நம்மளோட சுந்தரராமன் சார் வந்து ஒரு இது சொல்லியிருக்காரு பொட்டாஷ்க்கு. என்னென்னா வந்து கோமியத்தில் வந்து ஒரு 10 லிட்டர் கோமியத்தில் வந்து ஒரு 1/2 லிட்டர் ஈயம் கரைசலும் ஒரு 1/2 கிலோ வெல்லமும் போட்டு ஒரு 10 நாள் டைட்டாக மூடி வச்சிடணும். அது என்னென்னா ஒரு நாள் மூடிட்டு லூசன் பண்ணி விடணும். ஸோ கேஸ் ரிலீஸ் ஆகும், எக்ஸ்டர்னல் இது வந்து உங்களுக்கு வந்து போகாது, ஏர் போகாது உள்ள. ஸோ தட் இஸ் அன் எக்ஸலண்ட் சோர்ஸ் ஆஃப் பொட்டாஷ் அப்படின்னு சொன்னார். ஸோ மேபி வந்து அது வேணால் நடுவில் பாசனத்தோடு அப்படியே கீழே தெளிக்காமல் அப்படியே கீழே விட்டு விடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ ஏன்னா வந்து இது வந்து உங்களுக்கு பயிர் வந்து ஷார்ட் இது வெரைட்டி போங்க. பயிர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2-2.5 அடி தான் இருக்குது. ஆனால் இது கதிர் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து 3/4 அடியிலேருந்து 1 அடி இருக்குது. ஸோ இது இன்னும் மணி பிடிக்கச்சா இது தாங்கணும், இல்லாட்டா சாஞ்சிரும் இது. ஸோ அதனால் இப்போ பயிர் கீழே அது ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்காக தான் இப்போ வந்து மண்ணை வந்து நல்லா வளப்படுத்தி இன்னும் எவ்வளோ கொடுக்க முடியுமோ நியூட்ரியன்ட்டு அது கொடுத்துட்டே இருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் என்ன ஒன்று ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நன்னா வந்திருக்கு. ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னா இது வரைக்கும் பூச்சி வெரைட்டியே அடிக்கலை, ஒரு வாட்டி கூட அடிக்கலை. ஆனால் பயிர் வந்து பூச்சியே இல்லாமல் நன்னா இருக்குது, பூச்சி தாக்குதலே இல்லை இதில். அது வந்து பெரிய அட்வான்டேஜ்னு நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா இல்லாட்டா அதுக்கு பின்னாடி வேறு அலையணும்ல நம்ம. ஆனால் என்கிட்ட இது இருக்குது, தாஷ்பார்னி இருக்குது. பட் அதையும் திருப்பி எடுத்து ஸ்ப்ரேயர் எடுக்கிறதோ இல்லை விசிறி விடுறதோ இது பண்ணணும். விசிறி விட்டால் எல்லா இடத்துலையும் போகுமா, எல்லா பயிருக்கு பயிர் படுமா? ஏன்னா அந்த ஃபோர்ஸ் கிடைக்காது உங்களுக்கு. ஸ்ப்ரேயரில் தெளிக்கச்சா ஃபோர்ஸ் இருக்கச்சா ஆட்டோமேட்டிக்காக பூச்சி வந்து விழுந்துடும். விசிறி விடச்சா அது கிடைக்காது. ஸோ அதனால் அதனோட ஸ்மெல்லில் அது விரட்டினா தான் உண்டு. அப்படி அந்த சேலஞ்ச் இருந்தது தான். பட் அது இல்லை இப்போ நம்மளுக்கு. அது வந்து பெரிய அட்வான்டேஜ் தான் டெஃபினட்டாக. இப்போ நிறைய பரவலாக வந்து இந்த மாதிரி கதிர் வந்துடுது, பார்க்கலாம். இன்னும் 1 வீக்கில் இன்னும் நிறைய இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நான் வந்து எப்படியும் ஒரு ஈயம் கரைசல் ஒரு வாட்டி கொடுத்துருவேன் கண்டிப்பாக. மோர் கரைசல் அடைக்கச்சு நான் திருப்பி ஒரு போஸ்ட் போடுறேன். தேங்க்யூ.